सम्बोधितां भगवता नारायणेन स्वयं तेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे उल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णा प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः। सर्वो उपनिषदो गावो प्रोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सस्सुतिर्भोक्ता दुःखं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतडा जयद्रथजला कान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वगनी कर्णेन वेलाकुला विकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः सर्यवसः सरोजममलं गीतार्थकन्दोद्गडं नानाज्ञानककेशरं हरिकथा सम्बोधनाबोधितम्। लोके सज्जन षट्पदैरगरग वेपीयमानं मुदा भूयात् भारत पङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततत्कतेन मनसा यस्तुल्यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणा देवाय तस्मै नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இப்போ வந்து 4வது அத்தியாயம். புக் எல்லாரும் கிடைச்சதா? 3 முடிச்சு 4வது 70 புக் கிடைச்சதா எல்லாத்தையும்? இன்னும் 4 பேருக்கு. சரி, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமः.
ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அத சதுர்த்தோऽध्यायः. ஞான கர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச. இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தோ வானகமவ்யயம் விவஸ்வான் மனவ பிராக மனோரிஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுः சகாலேனேகமகதா யோகோ நஷ்டः பரந்தப ச ஏவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்தோ புராதனः பக்தோசி மே சகாசேதி ரகஸ்யம் ஹேதுதுத்தமம். இந்த பகவத்கீதா போன வாரமும் ஒரு பிரீஃப் பண்ணினேன். இது மகாபாரதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மத்திய மகாபாரதம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயத்தை பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சுருக்கத்தை பார்த்துட்டு வரோம். கீதையில என்ன இருக்கிறது முழுக்க அதை பத்தி நம்ம பேசிட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் அர்ஜுன விஷாத யோக. அர்ஜுன விஷாத யோக, விஷாதனா துக்கம், துயரம். துயரமே ஒரு யோகம். ஏன்னா ஒவ்வொரு துக்கமும் நம்மள பண்படுத்துறதுக்காக குந்தி தேவி கிருஷ்ணா கிட்ட கேட்டிருக்கா, எனக்கு எப்பயுமே துக்கம் கூட அப்படி, ஏன்னா அப்பதான் நான் உன்னை நினைச்சுட்டே இருப்பேன் அப்படி. அதனால துக்கம் வந்தா துக்கப்பட வேண்டாம், துக்கம் வந்தா சந்தோஷப்படும் என்ன. அதனால இது அர்ஜுன விஷாத யோகமே ஒரு யோகமா ஆகிறது. அவனுடைய யோகம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் எப்படி டெவலப் ஆகுறதுன்னா ராகா, அட்டாச்மெண்ட், பற்றுனால முன்னாடி வீராவேசமா புறப்படுறான். முன்னாடி இருக்கிற ஆளெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் சொந்தக்காரங்க, ரிலேஷன்ஸ், தாத்தா, அண்ணா, மாமா, ஆச்சாரியா, பேரன், பையன் எல்லாம் உறவு இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தோன்னே அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அதனால இந்த அட்டாச்மெண்ட்னால ராகா வந்திருக்கு. ராகம் வந்ததுனால அதனுடைய கண்டினியூட்டி சோகா. உங்களுக்கு சோக துக்கம் எப்ப வருதோ நிச்சயமா ராகா இருக்கு. எங்க அட்டாச்மெண்ட் இல்லையோ அங்க துக்கம் வராது. எதுல அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம் அதுலதான் துக்கம் வரும். ஓகே, டெத்துல நமக்கு துக்கம் கிடையாது. அப்படின்னா டெய்லி நம்ம துக்கப்பட்டு இருக்கணும். நிறைய டெத்து பாக்குறமே, அந்த டெத்துலாம் துக்கம் இல்ல, நமக்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட அதுல நாம அட்டாச்மெண்ட் இருக்கிற ஆளுகிட்டதான் துக்கம் இருக்கும். நமக்கு சம்பந்தப்பட்ட டெத்து எல்லாம் துக்கம் வராது. சில டெத்து சந்தோஷம் கூட ஆகும், தொலைஞ்சான் விடு அப்படின்னு. அதனால அதுல அட்டாச்மெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து துக்கம் வேல்யூ. அதனால ராகா கம் டு சோகா. சோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புத்தி மழுங்கிடும். ரைட் எது ராங் எதுன்னு தெரியாது. அதனால மோகா. ஓகே, அப்போ முதல் அத்தியாயத்துல அர்ஜுனுடைய மனோநிலை ராகம் இருந்தது. ராகம்னா தாளம் பல்லவி இல்ல, இங்க ராகம்ன்றது அட்டாச்மெண்ட், பற்று, பாசம், இதெல்லாம் நிறைய இருக்கும் நமக்கு இல்லையா. அதெல்லாம் பாசம் வழுக்கி விடும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம்
சோகத்தை உண்டாகும். எங்கெல்லாம் பற்று வச்சுக்கலாம் அங்கெல்லாம் சோகம் இருக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் அதனின் இடும்பை இல்லை அப்படின்ட்டார் வள்ளுவர். எதை எதை விட்டுறையோ அது அதுல துக்கம் இல்லை, எதை எதை பிடிச்சிக்கிறியோ அது அதுல நிச்சயமா துக்கம் இருக்கும். ஒரு நாள் சுகம் கொடுத்தது துக்கம் கொடுத்துட்டு தான் போகும் டெஃபினட்டா. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, மறக்காது. இது லா. அதனால ராக சோக மோக அப்படின்னு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நம்ம டிரைவ் பண்ணினோம். செகண்ட் அத்தியாயத்துல டாபிக் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சோகத்துல இருந்து வந்த அவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான் அர்ஜுன், டேலண்ட் பர்சன். அது மாத்திரம் இல்ல, அவன் குருகுலத்துல கோல்டு மெடலிஸ்ட். அது மாத்திரம் இல்ல, அவன் வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் பர்சன் தனஞ்சயன், நாட் ஆர்டினரி பர்சன். அவன் சொர்க்க ரிட்டர்ன். ஓகே, அதனால இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப்லெஸ், முடியல. நம்மளுடைய அக்கௌண்ட்ல எதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோமோ, ஒரு கிரைசிஸ் வந்தா சுனாமி மாதிரி அதெல்லாம் தாங்காது. ஒரு டைபாய்டு வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க ஹெல்த் இருக்க ஒரே அடி அடிச்சிடும். இது டைபாய்டுல இருந்து சிக்கன் குனியா இது வரைக்கும் ஸ்ட்ரென்த்தோட இருந்தாலும் அவுட், ஒரு தடவை வந்தா போறோம் சிக்கன் குனியா. அந்த மாதிரி ஒரு பெரிய துக்கம் வந்துச்சுன்னா எல்லாமே ஹெல்ப்லெஸ் ஆயிடும். அப்ப ஹெல்ப்லெஸ் ஆயிட்டோம்னா சீக்கிங் ஹெல்ப் நாலேஜ். எது நாலேஜ்? நமக்கு எப்ப முடியலையோ எப்ப தெரியறதோ அவங்க கிட்ட சரணாகதி வர்றது நமக்கு அதுதான் நாலேஜ். அதனால இவன் சரண்டர் பண்றான் பகவான் கிட்ட, ஸ்ரீகிருஷ்ணா கிட்ட சரண்டர் பண்ண, நான் வந்து என்ன சிஷ்யனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். உடனே பகவான் வாயை திறந்து அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ற. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ற, குரு கிடையாது. ஓகே, சொந்தக்காரங்க அவங்க, ரிலேஷன்ஸ். அதனால அதுக்கப்புறம் வந்து அவன் ஞானத்தை பத்தி உபதேசம் பண்றான். ஞானத்தை அப்புறம் ஞான யோக கர்ம யோகம் ஜீவன் முக்தி. இந்த ஞானத்தை அடையறதுக்கு தகுதி வேணும், யோகிதை வேணும். அந்த யோகிதை கர்மயோகத்து மூலமா அடைஞ்சா ஞானத்து கிடைக்கும், ஞான பிராப்தி. ஞான பிராப்தி கிடைச்சா என்ன ஆகும்? ஜீவன் முக்தி கிடைக்கும். ஜீவன் முக்தினா என்ன? இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் போதே மன நிறைவோட இருக்கிறது, பாதுகாப்போட இருக்கிறது, திருப்தியோட இருக்கிறது. இது மூணு வேணுமா வேண்டாமா? நிறைவு வேணும், திருப்தி வேணும், ஆனந்த சந்தோஷம் இருக்கணும், ஐ எம் செக்யூர் அது இருக்கணும். நமக்கு எவ்வளவு சேர்த்துட்டாலும் இன்செக்யூர், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு எல்லாருக்கும் பயம் இருக்கு. அன்பிரடிக்டபிள் லைஃப், எது ஆகணுமோ இல்ல, எப்படி போட்டா கூட அது இப்ப எவனா தூக்கிட்டு போயிடுறான் இல்லையா? எதுவுமே பர்மனண்டா இல்லை. அப்போ பாதுகாப்பு வரணும்னா அதுதான், அதுக்கு பேரு மோக்ஷம் சொல்றோம். மோக்ஷம் மீன்ஸ் துன்பத்திலிருந்து விடுதலை, பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து விடுதலை, நிறைவின்மிலிருந்து விடுதலை. அப்போ மோக்ஷன்றது அதுக்கு ஆப்போசிட்டா போட்டா பூர்ணத்துவம். ஐ ஆம் த பூர்ணன் அப்படி சொல்லிட்டா இவர் மோக்ஷம். ஆனா இப்ப ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் கேட்டா நிறைய குறை லிஸ்ட் இருக்கு, சகஸ்ரநாம லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. இது சரியில்லை, அது சரியில்லை, அங்கு சரியில்லை, இங்க சரியில்லை, மைக் சரியில்லை, இங்கேயும் அதுல இருந்து எல்லாம் சரியில்லை. ஓகே, அப்படி ஒரு பெரிய லிஸ்டுக்கு ஒரு ஒப்பாரி வச்சோம்னா அது இருக்கும் அவ்வளவு லிஸ்ட். அதனால அதெல்லாம் இல்ல, நிறைவு அப்படின்னு எப்ப நம்ம ஃபீல் பண்றோமோ அப்போ மோட்சம். அப்போ மற்றவர்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய விஷயங்கள்லாம் என்ன தாக்காது, மற்றவர்களுடைய சூழ்நிலை என்ன வந்து எந்த விதத்திலையும் தாக்காத ஒரு நிலை வந்துருச்சா அதுக்கு பேர் ஜீவன் முக்தி, ஸ்தித பிரஜ்ஞ நிலை அப்படின்றார் கிருஷ்ணா. ஸ்தித பிரஜ்ஞ நிலை அதெல்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஞானம் ரொம்ப வசதியா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஏன்னா ஆப்ஜெக்டிவா டீல் பண்ண முடியும். இத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறானே, அந்த தெரிஞ்சுக்கிற ஆளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு நான் இருக்க, மத்தெல்லாம் இருக்கு, இப்படி தெரிஞ்சுக்கலாம். இது புக் இருக்கு, மைக் இருக்கு, இப்படி தெரிஞ்சுக்கலாம். என்னையும் நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப சப்ஜெக்ட், நானு அந்த சப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்டா பார்த்துருவோம். அது சப்ஜெக்ட். இப்ப கண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணால எல்லா கலரையும் பார்க்கலாம், எல்லா ரூபத்தையும் பார்க்கலாம்.
நம்ம கண்ணால ஒரு நாளும் நம்ம கண்ணை பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மொழி இருந்தாலும் பார்க்க முடியாது. ஓகே, கண்ணாடியில பாக்குறேனே, கண்ணாடியில பாக்குறது ஒரிஜினல் விழி கிடையாது, அது பிரதிபிம்பம், ரிஃப்ளக்ஷன். ஒரிஜினல் கண்ணை கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால எல்லாத்தையும் பார்க்கலாம், அந்த கண்ணை கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் பார்க்கிறது. அது போல இது எல்லாத்தையும் பார்ப்பவன் இருக்கானே, அவன் தான் நான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கும். அதனால அடிப்படையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்ன அப்படின்னா, பகவத்கீதா சாஸ்திரம். இது சாஸ்திரம். ஓகே, இந்த சாஸ்திரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இது வேதம் தான் இதனுடைய சாரம். வேதத்தினுடைய சாரம் தான் பகவத்கீதா சாரம். வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் யாரு? மகாவிஷ்ணு. ஓகே, பகவான். அபௌருஷ்ய வாக்கியம், நாட் பௌருஷ்ய வாக்கியம். ரிஷிகள் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அவங்க மந்திர திருஷ்டா, மந்திர கர்த்தாரா கிடையாது. அவங்க மந்திரத்தை பண்ணல, இருந்தத டெலிவிஷன் மாதிரி. டெலிவிஷன் என்ன பண்ணும்? ரிலே பண்ணும், அவ்வளவுதான். ஆல் ரிஷிஸ் ஒன்லி ஃபார் ரிலே பண்ணிருக்காங்க. அதனால அபௌருஷ்ய வாக்கியம் வேதா. புருஷனா மனுஷன். இது பௌருஷ வாக்கியம் இல்ல, இது அபௌருஷ்ய வாக்கியம். மனிதர்களால் கூறப்படாதது, தெய்வீகத்தினால் இறைவனால் உண்டாக்கப்பட்டது வேதா. ஓகே, அதே தான் மறு அவதாரம் எடுத்து ஸ்ரீகிருஷ்ணா இத சொல்லிருக்காரு. அது நம்ம பின்னாடி இங்க பார்க்க போறோம். அப்ப வேதத்தினுடைய சாரம் தான் கீதா. இப்ப வேதம் சரியா புரிஞ்சுண்டா தான் இந்த கீதாவை சரியா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ வேதம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வேதத்தை 2 பகுதியா பிரிக்கலாம். மொத்த வேதம் 4. ஒரு வேதம் தான். வியாசர் என்ன பண்ணினாரு? முழுக்க படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை 4ஆ டிவிஷன் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கா பண்ணினார். அவரு நிறைய ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காரு வேத வியாசர். ஓகே, அதனால வேத 4 வேதத்தையும் 2 பகுதியா பிரிக்கலாம். மேஜர், அது சப்ஜெக்ட் மேட்டர். ஒரு பகுதி சப்ஜெக்ட் மேட்டர் கர்ம காண்டம், கர்மத்தை பத்தி டீல் பண்றது. இன்னொன்னு ஞான காண்டம். கர்ம காண்டம், ஞான காண்டம். வேதத்தை, வேதத்துடைய முன்பகுதி, வேதத்துடைய பின்பகுதி. வேதத்துடைய முன்பகுதிக்கு வேத பூர்வம் சொல்றோம். வேதத்துடைய பின்பகுதிக்கு வேத அந்தம், வேதாந்தம். அந்தம் வேதாந்தம். சோ அப்போ முன்பகுதி ரிலீஜியஸ் லைஃப், பின்பகுதி ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஓகே, இதுல மத வாழ்க்கை, இது தத்துவ வாழ்க்கை. இப்ப நம்ம வந்திருக்கிறது தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படின்னா தத்துவம்னா என்ன? தத்துவம் மீன்ஸ் ரியாலிட்டி, உண்மைன்னு பேரு. தத்துவம் மீன்ஸ் உண்மை, ரியாலிட்டி. எது ட்ரூத், அதை பத்தி சொல்றது தத்துவம், பிலாசபி. அப்படின்னா தத்துவம் என்ன? எஸ்ய பாவா தத்துவா. எஸ்ய பாவா தத்துவ கஸ்ய பாவா அப்படின்னா என்டையர் ஹோல் யூனிவர்ஸ், ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறது பிரம்மன், ஈஸ்வர, கடவுள். அந்த ஹோல் ஜகத்துக்கு காரணமாக இருக்கிற பத்தி, பிரம்மத்தை பத்தி, உண்மையை பத்தி பேசுறது. என்னுடைய பாடி மைண்ட் எல்லாம் கூட பிரம்மன் தான், ஏக வஸ்து இருக்கிறது அப்படின்றத வஸ்து பத்தி பேசுறது, ரியாலிட்டி, உண்மையை பத்தி பேசுறது தத்துவம். ஓகே, அந்த உண்மையை பத்தி பேசுறது வேதாந்தம். அந்த வேதாந்த பகுதிய இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? உபனிஷத் பகுதி. உபனிஷத், உபனிஷத். அந்த உபனிஷத்துல இருக்கிற விஷயத்தையும், முன்னாடி உள்ள ரிலீஜியஸ் லைஃப்ல இருக்கிற கர்ம காண்டத்தையும் 2 பத்தி பேசுறது இந்த கீதா சாஸ்திரம். அதுதான் கீதா சாஸ்திரத்தோட சிறப்பு. அதனால எவரி உங்களுக்கு அத்தியாயம் முடியும் போதும் பின்னாடி போட்டிருக்கோம் பிரம்ம வித்யா யோக சாஸ்திரே, பிரம்ம வித்யா யோக சாஸ்திரே அப்படி போட்டிருக்கோம். பிரம்ம வித்யா ஞானம், யோக சாஸ்திர அதுக்கு வேண்டிய யோகீது அடையறதுக்கு, தகுதி அடையறதுக்கு வேண்டிய யோகா, கர்ம யோகம் பண்றது. அதனால 3வது டாபிக் கர்மயோகம், 3வது அத்தியாயம். அதுல என்ன சொல்றாரு? அதனுடைய மேஜர் போர்ஷன் கர்ம யோகத்தை பத்தி சொன்னார். கர்மயோகம்னா என்ன? சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கர்மயோகம்னா கர்மா, தர்மா மீன்ஸ் கர்மா, தர்மா மீன்ஸ் கர்மா.
நம்மளுடைய வாழ்க்கை புருஷார்த்தம் இருக்கிறது. புருஷார்த்தம் புருஷ அனேன இது புருஷார்த்தம். புருஷன் அடைய வேண்டியது செய்ய வேண்டியது எதுவோ அது புருஷார்த்தம். அதுக்கு மாறாக செய்யக்கூடாது அனர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில தேடுதல்லாம் இருக்கிறது. குழந்தையில இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் தேடிண்டே இருக்கும். ஒன்னு அடைஞ்சுட்டோம்னா இன்னொன்னு அடையிறோம். அதை அடைஞ்சிட்டோம்னா முதல்ல வந்து சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு தான் பிரதானமா இருக்கும். சாப்பாடு கம்ஃபர்டபுளா வந்ததுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் என்ஜாய் பண்ணும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணும்போது இதெல்லாம் நிக்குமா, கொஞ்சம் தர்மமா நடக்கணும், அப்படி கொஞ்சம் பயம் வரும். இதெல்லாம் 1 by 1 தேடுதல் இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை முழுக்க நீங்க என்னென்ன வச்சுட்டு இருக்கீங்க. நம்ம மெட்ராஸ்ல 2 பிளாட்டாவது சாகரத்துக்குள்ள வாங்கிடணும், ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். சில பேருக்கு பொண்ணை பெற்று இருக்குன்னா கல்யாணம் பண்ணிவிட்டா என் வேலை முடிஞ்சுது, அப்படி சில பேருக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 கோல் இருக்கும். சரி, கோல் முடிச்சுட்டா. இங்க திருவள்ளூர் பக்கத்துல அவர் பெரிய ஷாப் வச்சிருக்காரு. இப்ப கூட ஹோல்சேல் மண்டி, அது பிசினஸ். சாப்பிட முடியாது அவரால், டயத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதுதான் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான், என்ன லைஃப் அது? அந்த பணம் இருக்க அப்படியே அள்ளி இப்படி போடுவாங்க, அவ்வளவு சேல்ஸ் ஆகும். என்னஜி இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் இந்த தேன்லயே விழுந்துட கூடாது, தேனை ஓரத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டா எல்லாம் அக்கடான்னு விட்டுட்டு வந்துருவேன். அவனுக்கு பாத்துக்கிறானுங்க, இனிமேல் என்ன எனக்கு பொறுப்பு அப்படி சொல்லிட்டு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணாரு. அப்புறம் பையனுக்கு மேரேஜ் பண்ணாரு. திருப்பி போயிருந்தேன். நான் போயிருக்கும் போது திருப்பி அவருக்கு கடையில உட்கார்ந்தாரு. இன்னும் ஜி அவன் பொறுப்பே இல்லை ஜி, இவர் ஜென்மா அப்படிதான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதனால விட்டா தான் அவனுக்கு கத்துக்க முடியும். நீங்க புடிச்சுட்டே இருந்தா அவன் கத்துக்கவே மாட்டான். அப்பா தான் பாத்துக்கிறாரு, விடணும். நீ எப்படி கத்துக்கணும் அவனும் கத்துக்கணும். கொஞ்சம் 10 தடவை தப்பு பண்ணுவான், ஓகே, தப்பு பண்ணிட்டு வரட்டுமே. நம்ம ஆவி போனாலும் சாவி போகாத. அப்படியே நம்ம மதிப்பு மரியாதை எல்லாம் இந்த சாவியில தான் இருக்கிறது. கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும், நம்ம ரெஸ்பெக்ட் என்ன ஆகும். அதனால கொடுத்துடும். அதனால என்ன சொன்னோம், கர்மயோகம்னா எல்லா காரியத்தையும் ஈஸ்வர காரியமா செய்யணும், பகவானுடைய காரியமா செய்யணும். அதுல வரக்கூடிய ரிசல்ட்ட பகவானுடைய பிரசாதமா எடுத்துக்கணும். ஈஸ்வர காரியமா செய்யணும், ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கணும். ஓகே, அப்படி என்ன ஆகும், என்னுடைய அகங்கார நிமித்தமா சரி நான் பண்ணினேன், நான் வந்தேன், இவாளுக்கெல்லாம் என்னென்ன பண்ணினாலும் பிரயோஜனமே இல்லை, நன்றி கெட்ட ஜென்மங்க, புலம்பின்னு இருக்கும் பாருங்க. அதுக்கு செய்யாம இருந்துக்கலாம், செஞ்சுட்டு எதுக்கு புலம்புவானே. அதனால நம்ம எது யாருமே நன்றி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நன்றி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. புரியுதோ? நீங்க நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது, நன்றி எதிர்பார்க்க கூடாது, நன்றி சொல்றதுக்கு மறந்துடப்படாது. அப்படி இருந்தா லைஃப் ஸ்மூத், வெரி குட் லைஃப். அதனால கர்மயோகன்றது பகவானுடைய காரியம். நான் எது பண்ணலாம் அவனோடது. ரிசல்ட் எப்படி வந்தாலும், உல்டா வந்தாலும், எதிர்த்து வந்தாலும், அதுக்கெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன். அது பகவானுடைய பிரசாதமா எடுத்துக்கிறது. நியதம் குரு கர்மா கர்மண்யேவ அதிகார, அதெல்லாம் படிச்சோம் நாம. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, அந்த கர்மம் பண்ணும் போது நான் எனக்கு எல்லாம் ஞானம் வந்துடுத்து, அதனால எனக்கு கர்மம் செய்ய தேவையில்லை. நோ நோ நோ, நீ சிரேஷ்டாச்சாரனா இருக்கணும். நீ உன்னை நம்பி சில பேர் இருக்காங்க, ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாம நம்ம வீட்டுல நம்மள ஃபாலோ பண்றதுக்கு 2 பேர் இருக்காங்களே. அதனால அவங்களுக்காக வேண்டியாவது நான் ஒழுக்கமா கர்மா பண்ணணும். கர்மம் பண்ணாம யாராலும் இருக்க முடியாது. அதனால சிரேஷ்டாச்சாரனாக இருக்கிறதுக்கு, ஆச்சாரனா இருக்கிறதுக்கு நீ வேலை செஞ்சாகணும், அப்படி அட்வைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நமக்கு இருக்கிற சத்ரு எனிமி காம குரோதம், அந்த காம ஜெயம் பண்ணணும் அப்படி சொல்லி 3வது அத்தியாயத்தை முடிச்சார். ஓகே, இப்ப 4வது அத்தியாயத்துல இந்த மாதிரி ஞானத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதனால இந்த ஞானம் இது பரம்பரை ஞானம். அறிவு இருக்க திடீர்னு வராது. அறிவுன்றது பர்மனன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவரி பண்ணலாம் புதுசா. இப்ப சன் ரைஸ் இருக்கிறது, சன் செட் இருக்கு, அது அறிவே கிடையாது.
ஆனா பூமி வந்து சுத்திட்டு வருது, அது அறிவு. புரியுதுங்களா? சன்னு சூரியன் சுத்தல, பூமி தான் சுத்துறது. அப்படி கண்டுபிடிச்சான் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு பிறகு டிஸ்கவரி பண்ணா. இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அது அறிவா தான் இருந்தது. அறிவுன்றது புதுசா வராது. அவன் கண்டுபிடிச்சிட்டான், டிஸ்கவரி பண்ண. டிஸ்கவர்னு அர்த்தம் கவர் டிஸ்க். அந்த கவர் வந்து ரிமூவ் பண்றதுதான் ஞானம். நாலேஜ் மீன்ஸ் இக்னோரண்ட் ரிமூவல். நாலேஜ் ஆல்ரெடி இருக்கு. இப்ப டீச்சரோட வேலை, செகண்ட் கிளாஸ் டீச்சர் இருக்கான்னா செகண்ட் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் கிளாஸ் சப்ஜெக்ட்ல இருக்க இக்னோரண்ட் அறியாமைய நீக்கிறது தான் அந்த டீச்சரோட வேலை. புரியுதுல? அதுதான் நாலேஜ். அப்போ இங்க என்ன சொல்றாரு, 4வது அத்தியாயத்துல அவரு கிட்டத்தட்ட முடிச்சிட போறாரு, உபதேசத்தை முடிச்சிட போறாரு. அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. 2 விஷயம் தான் இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றேன் நான் உனக்கு. ஞானம், கர்மம். ஓகே, கர்மத்துல உன்னை சித்த சுத்தி பண்ணிக்கோ, தகுதி பண்ணிக்கோ, யோகியத்தை பண்ணிக்கோ. ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு, முடிச்சுட்டு. வேதத்துல இருக்கிறதா முழுக்க முடிச்சாச்சு. ஆக்சுவலி 3வது அத்தியாயத்திலே எல்லாம் முடிஞ்சு போச்சு உபதேசம். இனிமே தேவையில்லை. அதனால கன்க்ளூட் பண்ற இந்த ஞானம் இது ஏற்கனவே பரம்பரையா கொடுக்கப்பட்டிருப்பா. இந்த ஞானம் வந்து நான் முதல்ல வந்து சூரியனுக்கு சொன்னேன், விவஸ்வனுக்கு. புரியுதா? அதனால விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. சூரிய பகவான். அவனுக்கு சொன்னேன். சூரிய பகவான் என்ன பண்ணா, அவனுடைய பிள்ளைக்கு சொன்னான். ஓகே, மனுவுக்கு சொன்னான். மனு அவனுடைய பிள்ளைக்கு சொன்னான், ஈஸ்வாகுக்கு. இது யார் வம்சம்? இது சூரிய வம்சம். 2 வம்சம் நம்ம நாட்டுல. ஒன்னு சோலார் வம்சம், இன்னொன்னு லோனார் வம்சம் சொன்னேன் நான். லூனார். அதனால சூரிய வம்சத்தை சேர்ந்த முதல்ல சூரியனுக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணேன்னு சொன்னார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா. முதல்ல சூரியனுக்கு சொன்ன, வைஸ்வனுக்கு. அதுக்கப்புறம் வைஸ்வன் அவருடைய பிள்ளைக்கு சொன்னாரு, மனுவுக்கு சொல்லப்பட்டது. மனு வந்து இஷ்வாக்கு சொன்னா, அதுதான் ரகுவம்சம், இஷ்வாகு வம்சம் சொல்றது. அந்த ரகுவம்சத்தை தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்தது. சூரிய வம்சம் இது. அதனால அந்த சூரிய வம்சத்துல சொல்லப்பட்டது காலகாலத்துல அது வந்து காணாம போயிடுச்சு. இந்த சாஸ்திரம் கால நஷ்டம் அடைஞ்சுடுத்து. அந்த பரம்பரையா சொல்ற அந்த ஞானத்தை இப்போ நான் உனக்கு சொல்றேன். புரியுதா? அவன் பகவான் சொன்னத, வியாசன் எழுதினத நான் உங்களுக்கு சொல்றேன். இது பரம்பரை வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. சூரிய குலத்துல இருந்து, கல்ப காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு இந்த பரம்பரை. அதனால இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. அதனால அவ்யயம் யோகம். அவ்யயம் யோகம்னா இது அழியாத ஞானம். அழியாத ஞானம். அந்த அழிவற்ற யோகத்தை, அழிவற்ற ஞானத்தை இது வம்சமா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பரம்பராமிதம். இது ட்ரெடிஷனலா வந்துட்டு இருக்கிறது. குரு சிஷ்ய பரம்பரையா வந்திருக்கிறது. இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ச ஏவ யோகம். அதே ஞானம் புராதனஹா. இது புராதனமானது, பழமையானது. ஓகே, ஏன் பழமையானது அப்படின்னா இது வேதத்திலிருந்து வந்த ஞானம், வேதிக் ஞானம். இந்த ஞானம் எது ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் சொல்ல கேட்க அவர் அடுத்த சிஷ்யனுக்கு சொல்வார். இப்படி ஸ்ருதினால, காதுனால கேட்கப்பட்டது வந்தனால இது ஸ்ருதின்னு சொல்லப்பட்டது. அந்த ஸ்ருதி வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம் தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். புராதானம். அது எப்படிப்பட்டது? ரகசியம். ரகசியம், பரம ரகசியம். எப்படிப்பட்ட ரகசியம் சொல்றாரு இவரே? உத்தம ரகசியம் அப்படின்றார். ஓகே, உத்தம ரகசியம், மிக மிக ரகசியமானது. ஓகே, உபனிஷத்து அதுக்கு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் ரகசியம்னு பேர். ரகசியம். ஓகே, அப்படின்னா என்னன்னா இது கேட்காதவங்களுக்கு சொல்லக்கூடாது. யார் கேட்கலையோ அவங்க போய் வலுக்கட்டா போய் சொல்லக்கூடாது. யார் தேடின்னு வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும். நீ வந்து என்கிட்ட கேட்ட, அதனால அவனுக்கு நான் சொன்னேன். அப்ப பகவத்கீதா டிஸ்கோர்ஸ் எல்லாம் அங்கங்க பெரிய பெரிய விளம்பரம் போட்டலாம் செய்யறாங்களே. இது இப்படி ஒரு சாஸ்திரம் இல்ல,
இருக்குன்னு தெரியாம போயிடுமே. அதனால ஊதுற சங்கம் ஊதி வைப்போம், வெடியும் போது வெடியிட்டோம். இந்த கிராமத்துல சங்கு ஊதுறது பழக்கம் இருக்கு. 4 மணிக்கு ஊதுவா. ஊதுனா 4 மணி பிரம்ம முகூர்த்தம் வந்துருது, 4:30 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சுவாங்க. இவன் ஒரு ஆள் தான் இருப்பான், 10 கிராமத்துக்கு வேண்டிய ஆளுவன். இவன் என்ன பண்ணுவான், 12 மணிக்கே ஊத ஆரம்பிச்சுக்குவான். அப்படியே ஊதி சொந்த கிராமத்துக்கு 6 மணிக்கு வருவான். டியூட்டி முடிஞ்சிட்டு ஊதிச்சுட்டான், இனிமே வெடியும் போது வெடிட்டோம். புரியல? அதனால ஆச்சாரியர்கள் சொல்ல வேண்டியது சொல்லி வைப்போம். யார் யாருக்கு எப்ப ஞானம் கிடைக்குதோ அப்ப ஞானம் கிடைக்கட்டும். அதனால ஊத சங்கம் ஊதி வைப்போம் அப்படின்னு சொன்ன. அதனால இது உபனிஷத்து ரகசியம் தான், இது பரம ரகசியம், புராதானமானது. ஆனாலும் கூட இது சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், யாராவது ஒருத்தர் இத கண்டு தெளிந்து மோட்சம் ஆயிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் தான். எங்கேயாவது ஒரு காலத்துல ஏதோ ஒருத்தர் கருத்து உள்ள போயிடும், வீட் போகாது. அட்லீஸ்ட் இந்த வாழ்க்கைய ஸ்டடி பண்றதுக்காக முடியும், குறைஞ்சபட்சம் மினிமம் பெனிஃபிட்டாவது கிடைக்கும். அதனால அப்படி சொல்றாரு. இத சொன்ன உடனே இந்த மாதிரி கேட்ட உடனே 3 ஸ்லோகத்துல நான் எப்படி சொல்லினேன், எப்படி வந்திருக்கிறது, இது காலக்கிரமத்துல கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமாயிடுச்சு. காலக்கிரமத்துல நஷ்டமாயிடுச்சுன்னா சங்கர் என்ன சொல்றாரு தன்னுடைய கமெண்ட்ரியில, புலன்கள்ல ஈடுபாடு அதிகமானதுனால இந்த விஷயத்தை அதிகமா விட்டுட்டான். இந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு காலத்துல இந்த வேதாந்தம் தான் இருந்தது, உபனிஷத்து தான் இருந்தது. இந்த தத்துவத்தை பத்தி, ரியாலிட்டி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்காகவே இந்த கண்ட்ரி, அப்படிப்பட்ட நாட்டுல அது கொஞ்சமா நஷ்டமாயிடுச்சு. அதனால உனக்கு மீண்டும் உபதேசிக்கிறேன். இது எங்க மகாபாரத காலம் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இங்க இப்ப உள்ள, இப்ப நமக்கு ரிலேட்டிவா சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா, அப்பவே சொல்லிட்டாரு. யாரு? வியாசர் சுகபிரமம் இருந்த காலத்திலேயே, வியாசர் சுகபிரமம் இருந்த காலத்திலேயே இது இருக்கு அப்படி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இது பரம்பரை பரம்பரையா பல ராஜ ரிஷிகளால அனுஷ்டானம் பண்ணப்பட்டது. ஏதோ சோம்பேறிகளுடைய ஆளு மாத்திரம் இல்ல, யார் ரூல் பண்ணாரோ ரூலர்ஸ் கூட ஃபாலோ பண்ணினாங்க. ராஜ ரிஷி ராஜாவாகவும் ரிஷியாகவும் இருந்தார்கள். இப்ப விஸ்வாமித்திரர் இருந்தா, விஸ்வாமித்திரர் சத்திரிய ராஜா, அப்புறம் ரிஷி ஆயிட்டான். ஆனா ராஜ்யம் ஆளல, முழுக்க ரிஷி ஆயிட்டான். ஆனா ஜனகர் மாதிரி உள்ளவங்களா ராஜாவாகவே இருந்துட்டு ரிஷியா இருந்தாங்க. அந்த மாதிரி ஏராளம் பேரு இதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டுல. அதனால சாதாரணமா இருக்கு. நான் இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் வேதாந்த எப்படி தமிழ்நாட்டுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏதோ ஒரு சபா வச்சு நடத்திட்டு இருக்காங்க வேதாந்த டீச்சர். அந்த ஸ்ரீரங்கத்துல வாணி விலாஸ் நிறைய புக் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட புக் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போட்டிருக்காங்க. நீங்க ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா அதுல புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். வேற வேற தமிழ் புக்கும் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த திராவிட பாரம்பரியம் அதெல்லாம் நாசமாக்கப்பட்டது. பிஸ்பிகா அது இந்த பிரிட்டிஷ்காரனுடைய கார்பன் காப்பி. அது நீதி கட்சி. அந்த நீதி கட்சியில இருந்து அது ரூட்டு. நீதி கட்சி தேச துரோக கட்சி. அதுல இருந்து வந்தது இதெல்லாம். அப்ப இதெல்லாம் தமிழ் தமிழ் பேசி தமிழையும் கெடுத்துட்டானுங்க. தமிழையும் வளர்க்கல, தன்னை வளர்த்துட்டான். புரியுதா? அதனால போட்டோம். சோ இதுல நடுவுல இந்த 40-50 வருஷத்துல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நிறைய நாசமா போயிடுச்சு. அப்புறம் இப்ப ஆயிடுச்சு, வேதாந்தம் சொன்னாலே எல்லாருக்கும் அலர்ஜி ஆயிடுச்சு. புரிஞ்சால் சித்தாந்தம், புரியாமல் போனாலும் வேதாந்தம் பாடினான். ஆனா மகனே, வேதாந்தம் புரியணும், புரியறதுதான் வேதாந்தம். புரியாமல் போனாலும் வேதாந்தம் அப்படின்னு பாடிட்டான். இப்படிலாம் திட்டமிட்ட ரீதியில மீடியா எல்லாம் சொல்லி அது நமக்கு ஒத்து வராது, டபுள் வச்சுட்டு வைப்பனு, அது யாரோ இங்க பெரிய பெரிய தாடி வச்சிருக்கவங்க தான் படிக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லி அதை ஒதுக்கி வச்சுட்டான். அப்படி கிடையாது. ரூலர்ஸ் இப்ப சொல்லிட்டு இருக்கான அர்ஜுனன், அவன் பெரிய ரூலர், நாட் ஆர்டினரி பர்சன்.
அதனால டே டு டே லைஃப்ல விவகாரத்துல அதிகமா விவகாரம் யாருக்கு இருந்திருக்கோ அவங்களுக்கு உபதேசிக்கப்பட்டது. இது உபதேசம் பண்ணின இடமே போர்க்களத்துல, ஆரண்யத்துல இல்ல, சுறுசுறுப்பா இருக்கிற பேட்டில் ஃபீல்டுல. புரியுதோ? அப்ப நாம சுறுசுறுப்பா இருக்கோம். ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வந்து கீதை கேட்கறது இல்ல. நிறைய பேர் இப்ப எதுக்கு போற, நீ சின்ன பசங்க போடான்னு வச்சுக்க, இப்ப எதுக்கு உனக்கு என்ன ஆச்சு, நீ எல்லாம் போகாதனால நான் இப்ப வரேன் அப்படி சொல்லணும். அதனால இங்க இது பரம்பரை இதோ வருது. இது ராஜ ரிஷிகளுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. நடுவுல வந்து ஓ பரந்தப, பரந்தபனா எல்லா போர்ல வந்து ஜெயிக்கக்கூடிய ஓ பார்த்தனே பரதனே, இந்த பரம்பரை ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி சொன்னார். சொல்லி இந்த 3 விஷயத்துல சொன்ன உடனே இவன் வியப்பா பாக்குறான் அர்ஜுனன். பாருங்க, அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமேதத் விஜானீயாம் வமாதௌ ப்ரோக்தவானிதி. இத சொல்லிட்டு இருக்கும் போதே அர்ஜுன முகத்துல பிரமிப்பா இருக்கணும். இப்ப எனக்கு வில் வித்தை வால் வித்தை எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தாங்களே, இந்த பிரம்ம வித்தியை ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். சில பேருக்கு உடனே கேட்பா, அவன் அப்பாவே திருப்பிப்பான், என்னையா அந்த காலத்துல இந்த ஸ்டடிஸ பண்ணி வைக்கல, நீ இந்த கோர்ஸ் பண்ணி எனக்கு கெடுத்துட்ட, நீ 20 வருஷம் கழிச்சு ஏன்னா அப்பவே அந்த கோர்ஸ்ல சேர்த்துக்கலாம் இல்ல, நீ யார் மேலேயும் பழி தூக்கி போட்டுருது. அது போல இவன் இப்படி யோசிக்கிறான், இது ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இந்த பிரம்ம வித்திய. பிரம்ம வித்திய கேட்காம சொல்லக்கூடாது. அதனால அப்படி நினைச்சிருப்பான், இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு மாத்திரம் இல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னது விவஸ்வரனுக்கு சூரியனுக்கு சொன்னியா? இவன் வந்து தேவகி வசுதேவருக்கு பிறந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன். வசுதேவர் வந்து குந்தியோட வந்து பிரதர், ஒன்னுட்ட அண்ணா. அப்படின்னா அர்ஜுனனுக்கு மாமாவோட பையன் கிருஷ்ணன் இல்ல, மாமாவோட பையன். அது மாதிரி இல்ல, 2 பேருக்கும் ஒரே வயசு கிட்டத்தட்ட, 2 பேரும் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நீ வந்து பிறந்திருக்க, எல்லாம் பண்ணிருக்கிய, இது எப்படி வந்து நீ அவனுக்கு இதுவாக முடியும் அப்படின்னு இவனுக்கு டவுட் வந்துடுது. அர்ஜுன் நினைக்கிறான், எதுக்கு நீ வந்து எப்படி சூரியனுக்கு சொல்ல முடியும்? கல்ப காலத்துல இது வந்து சந்திர வம்சம், சூரிய வம்சத்துல இருக்க முதல் ராஜாவுக்கு சூரியனுக்கு சொன்னா எப்படி கதையாகும்? நீ ஆவணி மாசத்துல பிறந்த, கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதியில பிறந்த, ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த, தேவகிக்கு வசுதேவனுக்கு பிறந்த பையனுக்கு நீ எங்க சொந்தக்கார வர, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கோம். எப்படி வந்து நீங்க சூரியனுக்கு உபதேசம் பண்ணிருப்பீங்க? நியாயமான கேள்வி தானே. தீக்கா மாதிரி கேட்கலாம். தீக்கா மாதிரி கேட்கல, தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கிட்ட கேள்வி கேட்கலாம், பணிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம். நீங்க விதண்டாவதமா கேட்கறதா ஆன்சர் சொல்ல முடியாது. புரியுதா? எல்லா கேள்விக்கும் வேதாந்தத்துல கேள்விக்கு ஆன்சர் இருக்கு. எல்லா கேள்வி கேட்கலாம். கர்ம காண்டத்துல போய் கேள்வி கேட்க கூடாது, யஜ்ஞத்துல போய் கேள்வி கூடாது, அது பிலீஃப். இது உபநிஷத்துக்கு வேதாந்தத்துக்கு வந்தா கேள்வி கேட்கலாம். டவுட் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால கேட்கிறாங்க. இப்படி நீ எப்படி வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியும்? இந்த நம்ம 2 பேரும் பிறந்தது எப்படி இருக்கிறது? கல்ப காலத்துல ஆதியில வந்து சூரியனுக்கு எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்கிறான். பகவான் சொல்ற, எப்படி சொன்னது? என்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் வந்து நம்ம 2 பேரும் பரம்பரையா பல பிறவி எடுத்துட்டு வரோம். அந்த பிறவியில என் பிறவி பத்தி என்னன்றது தெரியும், உன் பிறவி பத்தி எனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீ ஜீவா, ஐ ஆம் த ஈஸ்வரா டிக்ளேர் பண்ற பகவான். புரியுதா? சோ ஐ ஆம் த ஈஸ்வரா. அதனால இந்த
அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றாரு, ஸ்ரீ பகவான் உவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப அஜோபி சன்னௌ யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயயா. ஏ அர்ஜுனா, பகூனி எத்தனையோ ஜென்மமான இது நடந்துட்டு இருக்கு, அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும், உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்ற. அதனால எத்தனையோ பிறவி உனக்கு கழிஞ்சுடுத்து, அதெல்லாம் உனக்கு தெரியாது. முற்பிறவியில இது நமக்கு எத்தனையோ பிறவி கிடைச்சிருக்கிறது. பல பிறவியோட பக்குவத்தினால தான் இங்க உட்கார முடியும், இல்லைன்னா உட்கார முடியாது. டெஃபரட்டா பக்குவம் இருக்கணும். பகவத்கீதை சாஸ்திரம் கேட்கறதுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்கணும், அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால அது இப்படி பல பிறவி வந்திருக்கிறது. நான் எப்படிப்பட்டவன் இருக்கேன்னா, அஜஹா, அஜகன்னா என்ன அர்த்தம்? பெறப்பட்டவன். அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவன்? அவ்யாத்மா. அவ்யாத்மானா அழிவற்றவனாக இருக்கிறேன், எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கிறேன். அவ்யயா. அதுக்கப்புறம் என்ன? பூதானாம் ஈஸ்வரஹா, சர்வபூதானாம் ஈஸ்வரஹா, எல்லா உயிர்களுக்கும் நான் தலைவனாக இருக்கிறேன், அப்படிப்பட்டவன் நான். ஸ்வாம் பிரகிருதிம் அதிஷ்டாய ஆத்ம மாயையா. நான் எப்படி வந்திருக்கேன்னா, பிரகிருதினா மாயை, என்னுடைய சொந்த மாயையினால நான் வந்திருக்கிறேன் அப்படின்றது சொல்ற பகவான். இப்போ பகவானுக்கும் ஜீவாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இல்லையா? அவதாரம், அவருக்கு பேரு நாம அவதாரம் சொல்லுவோம். நம்ம பிறந்ததுக்கெல்லாம் ஜன்மம் சொல்லுவோம். சில சமயம் வீட்டுல திட்டுவாங்க, அவதாரம் வந்திருக்கு பாரு. அதனால அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்குதல். நம்ம அவதாரம் கிடையாது, பத்தனம். நம்ம டப்புன்னு பட்டா கீழே வந்துருவோம், பத்தனம் நம்ம. அதனால கர்ம வசத்து காரியத்தினால நம்ம பிறந்திருக்கோம். பகவான் அப்படி கிடையாது. அதனால பகவான் எப்படி பிறந்தா, பகவானுக்கும் ஜீவாவுக்கும் அவதாரத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? இங்க இவர் க்ளோஸ் பண்றதுக்காக சப்ஜெக்ட முடிக்கிறதுக்கு வந்தாரு. இந்த மாதிரி பழமையான சாஸ்திரம் வேதத்துல சொல்லப்பட்டது, இப்ப கீதை உனக்கு சொல்லப்பட்டதுன்னு முடிக்கணும். இவன் நடுவுல ஒரு கொஸ்டின் கேட்டான், நீங்க எப்படி நம்ம மாதிரியே இருக்கீங்க, நீங்க ஒரே வயசு, ஒரே தோல், ஒரே பிளட் எல்லாம் இருக்கும்போது நீங்க மாத்திரம் எப்படி அமுரி சொல்லிருப்பீங்க? அதனால இது கண்டினியூ ஆகுறது சாஸ்திரம், புரியுதுல? அதனால பகவானுக்கும் நமக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா பாருங்க. ஒண்ணு 4 டிஃபரெண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் அவதார டிஃபரெண்ட். காசு என்ன? நாம பிறக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கர்மா தான். கர்மா மீன்ஸ் புண்ணிய பாபம். நாம பண்ணின புண்ணிய பாபத்தினால இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. அதுவும் நாம ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்ல நிறைய இருக்கிறது, அதுக்கு பேரு சஞ்சித கர்மான்னு பேரு. அந்த சஞ்சித கர்மாவில புண்ணியமோ நிறைய எடுத்துட்டா மேல போயிடுவோம், பாபம் நிறைய எடுத்துட்டா கீழே போயிடுவோம். கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்ததுன்னா மனுஷ ஜென்மம். ஓகே, அதுலயும் டிகிரி குறைவா இருந்ததுன்னா மிருக ஜென்மம், அதுலயும் குறைவா இருந்ததுன்னா பூலோகத்துல ஜடா அந்த இதெல்லாம் இருக்க செடி கொடியா பிறந்திருப்பான். கிட்டத்தட்ட 50% இருந்ததுன்னா மனுஷ ஜென்மம். கிட்டத்தட்ட 50 இருக்கிறத மிடில் இருக்கிறதா கஷ்டம் எப்பயுமே. அப்ப ரேர் மனுஷ ஜென்ம, ரேர் துர்லபம்.
மனுஷ ஜென்ம துர்லபம். அதனால நம்முடைய ஜென்மம் வந்ததுக்கு காரணம் நாம செஞ்சிருக்கிற புண்ணிய பாபத்தினால இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கு. இது காசு. காரணம். பகவானுக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவன் காரணம் அவனுக்கு கர்மா கிடையாது, எந்த விதமான கர்மாவும் கிடையாது. அவன் வரதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ஸ்லோகத்திலே இருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் 2 சொல்ல போறாரு. பரித்ராணாய சாது நாம் சொல்ல போறாரு. நான் வந்தது காரணம் என்னன்னா, இப்ப இரண்யகசிபு அக்கிரமம் பண்ணினான். அடங்காத அக்கிரமம் பண்ணும்போது பக்தர்கள்லாம் கேட்ட உடனே அவதாரம் பண்ண. அந்த ஃபார்ம் எப்படி இருந்தது, நரசிம்ம அவதாரமா இருந்தது. ஏன்னா இரண்யகசிப்புக்கு நரசிம்ம அவதாரம் வேணும். ராவணேஸ்வரன் தான். ராவணேஸ்வரனுக்கு அவதாரம் எப்படி இருக்கு, அவன் தேவலோகத்திலேயோ விண்ணுலகத்திலேயோ அவனு அழிக்க முடியாது, அப்படி வர வாங்கிட்டான். மனுஷனுக்கு கேவலம் விட்டான். அவன் வாலியே அடிச்சு கொள்ற ஆளு, வாலி எப்படி பிடிச்சுப்பான், அப்படி சுத்துவான். சனீஸ்வர பகவான்லாம் அவனுக்கு பயப்படுவான். சனீஸ்வரனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவான். நம்ம அந்த நவகிரகத்தில் அதை முறைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அப்படி நமக்கு எல்லாருக்கும் பயம். அதனால சனீஸ்வரன் இவனுக்கு கண்டு பயந்தான், ராவணேஸ்வரன் கண்டு பயந்தான். அப்படி இருக்கும்போது மனுஷனை பத்தி ஒரு கேவலமா விட்டுட்டான் ராவணேஸ்வரன். அப்படி அதனால மனுஷ ஜென்மம் எடுத்தார் ராமன் அவதாரம். அப்போ ராமனுடைய அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதாரம் இருக்க. இப்போ அந்த இது அவதாரம்ன்றது ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வரும். சுனாமி ஒரு அவதாரம், சுனாமி வீச அவதாரம். அப்பதான் அவனுக்கு பயந்து கோயில் குளம் எல்லாம் போனான். என்ன ஒரு பயபக்தியோட கும்பிட்டான் எல்லாம். அதுதான் அவதாரம். மீன்ஸ் நீ அதர்மத்துக்கு அதர்மம் உச்சசாயி போகும்போது அவதாரம் ஆகும். தர்மத்தை காப்பாத்துறதுக்கும் அதர்மத்தை நீக்கிறதுக்கும் அவதாரம். அது காஸ் ஆஃப் இது அவதாரத்தினுடையது. அதனால அது ஈஸ்வர அவதாரம். செகண்ட் என்ன, நேச்சுரல். அதோட சுபாவ ஸ்வரூபம். நம்முடைய ஸ்வரூபம் பத்த ஸ்வரூபம், பைண்டிங். நமக்கு காலத்தினால, இடத்தினால, வஸ்துனால நம்ம பைண்டிங் உள்ளர அடக்கி இருக்கும். இங்க இருந்தோம்னா அங்க இருக்க முடியாது, அங்க இருந்தா இங்க இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஓகே, நம்ம பைண்டிங் இருக்கு. பத்த ஸ்வரூபம், அடிமை ஸ்வரூபம். ஏன்னா இது புண்ணிய கர்மத்தினால பாபத்தினாலையும் அடக்கப்பட்டது இருக்கிறது. அதனால நம்முடைய ஸ்வரூபம். அவனுடைய ஸ்வரூபம் என்ன, முக்த ஸ்வரூபம். முக்த ஸ்வரூபம். எஸ்பெஷலி பகவான் கிருஷ்ணா இருக்கானே, அவன் பிறக்கும் போதே சிரிச்சிட்டு பிறந்தான். சொர்க்காதாரணம் பண்ணும்போது சிரிச்சுட்டே போனான். குந்திதேவி ஒரு சாபம் கொடுத்துட்டான். கடைசி எல்லாம் யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த இவ குந்தி இல்ல, காந்தாரி 100 பசங்களை அடிச்சு கொண்டு போட்டானே பீம். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குழந்தை கூட தக்கலையே சொல்லிட்டு அந்த ஆத்திரத்துல பகவான் கிருஷ்ணா கீழே பக்கத்துல இருந்தான். நீயும் கௌரவ குளம் மாதிரி கிருஷ்ணி குளம் முழுக்க அழிஞ்சு நீனும் இறந்து போவேன் பார் சொன்னா. காந்தாரி கிட்ட நீ சொன்னது பலிக்கும், ஏன்னா நீ பத்தினி, பலிக்கும். ஆனா என் சைடு இருக்க நியாயத்தையும் கேளு. நான் என்ன பண்ணி, நீ எதுக்கு சாபம் கொடுக்குற? உன் பையனுக்கு நீயே அட்வைஸ் பண்ண கேட்கல, அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணாரு கேட்கல, நாரதரே வந்தாரு அட்வைஸ் பண்ணாரு, நான் சொன்னேன் எவன் சொன்னதையும் கேட்கலையே. அப்ப பொறுப்பு முழுக்க உன் பையன் பொறுப்பு தானே, இன்னொருத்தர் மேல எதுக்கு போடுற நீ? ஆனாலும் கூட நீ சொன்னது நடக்கும். அவதார ரகசியம் அது. அதனால அப்படி அவர் முக்த புருஷன், எப்பயுமே முக்த புருஷன், ஆனந்த புருஷன். நீங்க உங்களுக்கு துக்கமா இருந்ததுன்னா கிருஷ்ணன் நினைச்சுனே போறோம். அழுதுன்னு இருக்க கிருஷ்ணன் பார்க்கவே முடியாது, எப்பயுமே சிச்சின்னு இருப்பார். பூத்தைக்கு வரும்போது கூட சிச்சின்னு இருப்பான். அவன் அம்மா தான் திருச்சியெல்லாம் சுத்தி போட்டான். யசோதா திருச்சி சுத்தி சுத்தி போற. ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோன்னு கடைசி வரைக்கும் கிருஷ்ண அவதார பகவானு தெரியவே இல்லை. வாயை திறந்து காட்டினான். அண்ட சராசரமா தெரிஞ்சோன்னா மயக்கடிச்சு அவ வந்துட்டா. திருப்பி திருஷ்டி சுத்தி போற. ஐயோ குழந்தைக்கு கண்டதெல்லாம் வருது. கடைசி வரைக்கும் தெரியல, அப்படி தன் மாயையில மறைச்சுட்டான் பகவான். அதனால முக்த புருஷன் அவன். அதுக்கப்புறம் ஜீவா பாடி இருக்க, இந்த பாடி மேட் இன் சைனாவா இந்தியாவா? இது மேட் இன் பஞ்சபூதா, 5 எலிமெண்ட்ஸ்னால ஆக்கப்பட்டது. இந்த பாடி ஸ்தூல சரீரம் இருக்க, பௌத்திக சரீரம், எல்லா சரீரமும்
மஸ்கிட்டோ கூட பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. எனி ஜந்து, எனி ஃபார்ம், அது 5 எலிமெண்ட்ஸ்னால ஆக்கப்பட்டது, பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. ஆனா பகவானுடைய சரீரம் இருக்க, அந்த சரீரம் ரத்த மாமிசத்தினால வந்ததில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தூண்ல இருந்து வந்தார் அவரு இல்லையா? அதனால அவரோட இது மாயையில இருந்து வந்திருந்தாரு. அதான் இங்க சொல்றாரு மாயிக்கம் அப்படின்றார். ஸ்வயம் மாயையா, என்னுடைய மாயையிலிருந்து இத உருவாக்கப்பட்டது. ஸ்வம் ஏத்த பரந்தபா, இத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால பிரகிருதினா மாயை, அந்த மாயிலிருந்து சுரூபம் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க மாயையை ஜெயிக்கணும்னா, மாயாவை ஜெயிக்கணும்னா மாயாவி கிட்ட சரண்டர் ஆகணும். ரவுடினா ரவுடி போயிட்டு சண்டை போடணும். ரவுடிக்கு ஓனர் யாருன்னு பார்க்கணும். அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா ரவுடி அடக்குவார். ஓகே, நமக்கு எல்லாம் படுத்துற பாடெல்லாம் மாயா, அதெல்லாம் பின்னாடி வரும் கிளாஸ்ல. அந்த மாயாவை சரி பண்ணணும்னா சும்மா சில பேர் கோச்சுன்னு போடுவான், சண்டை போட்டுருவான். இதெல்லாம் மாயா படுத்துற பாடுதான். இல்ல நாம ஏதாவது புத்தி தப்பா போயிடும். இதெல்லாம் மாயா படுத்துற வேலை. அந்த மாயிக்கம் தான் ஹோல் ஜகத்து, மாயிக்கம் தான். ஹோல் யூனிவர்ஸே பகவானுடைய சொரூபம் தான், ஈஸ்வர சொரூபம் தான். இதுல ரெண்டாவது சொரூபம் கிடையாது. அதுல ஒரு ஃபார்ம் வருது, அவர் தன்னுடைய இச்சையினால எடுத்துக்கிறாரு. அப்படி அப்ப ஜீவா பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது, பகவான் மாயினால மாயிக்க சரீரம், அபௌதிக சரீரம். நமது பௌதிக சரீரம், பகவான் அபௌதிக சரீரம். அப்புறம் எப்படி பங்கன் பண்றது? எப்படி பகவானுக்கும் எனக்கும் அப்படின்னா, என்னுடைய விஷயம் எவரி ஜீவா ஃபேவரபிள் சிச்சுவேஷன், அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். நீங்க பாத்தீங்கன்னா காரண காரியமே இல்லாத மாதிரி இருக்கும். சில சமயம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வரும். திடீர்னு தலைவலிக்கும். என்னத்துக்கு காரணம் இல்லாம தலைவலிக்கும். ஓ, தலைவலிச்சுதான் உங்களுடைய பாபம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அந்த பாபத்தை குறைக்கணும். நாம வெளிப்படுத்தப்பட்ட பாப புண்ணியம் இருக்கு இல்லையா, அது சுக துக்கத்துல காட்டும். அதனால துக்கம் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் சந்தோஷப்படணும். ஏன்? நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பாபம் ரெடியூஸ் ஆகிறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த பழைய காலத்துல கீ ஒண்ணு இருக்கும். இந்த கடிகாரம் இருக்க கீ கொடுப்பாங்க, இந்த சில்வர் கடிகாரம் ஒண்ணு இருக்கு, அலாரம். அது ரொம்ப முறுக்கினா அப்புறம் ஒர்க் பண்ணாது. கரெக்டா ஒரு கீ கொடுக்கணும். 5, 6ன்னு ஒரு கீ இருக்கும். அது கொடுத்துன்னா அது வச்சுட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியாம இப்படி ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் குறைஞ்சிட்டே வரும். ஃபுல்லா சார்ஜ் கீ கொடுத்தீங்க இல்லையா, அந்த சார்ஜ் ஆன பிறகு ஸ்டாப் ஆயிடும். கடிகாரம் ஒர்க் பண்ணாது. திருப்பி என்ன பண்ணுவாங்க? திருப்பி கீ கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கர்மா, பாப புண்ணிய கர்மா இந்த ஜென்மம் வந்துருது. அது தீர்ந்துருத்துனா நெக்ஸ்ட் செட் ஆஃப் கர்மா. புரியுதா? அது பகவானோட வேலை. அது கர்ம பல தாதா அவன். நம்ம கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன். புரியுதா? அப்படி இது நம்ம பாப புண்ணியத்தை அனுபவிக்கிறோம். அவரு அதனால புனரபி ஜனனம், புனரபி மரணம், திருப்பி திருப்பி வாழ்க்கை வந்துட்டு போயிட்டு இருக்கிறது. ஆனா ஈஸ்வரா பங்கன் பண்றது எப்படி? அது நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் படிக்கலாம். எதுக்கு வந்தாரு, என்ன செய்ய போறாரு? வெரி ஃபேமஸ், பிரபலமான இது ஸ்லோகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சம்பவாமி, நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன். எப்படி? யுகே யுகே. ஓஹோ, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தடவை வருவாரா? அப்படி கிடையாது.
எப்ப அவசியம் இருக்கிறதோ அப்ப வருவார். ஏதாவது ரூபத்தில் வருவார். எப்படிப்பட்ட ரூபத்திலாவது வருவார். நமக்கு இப்ப அவதார புருஷனா வந்திருக்காரு, பல ரூபத்தில் வருவார், பல விதத்தில் வருவார். அதனால எதுக்கு எப்ப தேவைப்படுறதோ, எந்த ஃபார்ம்ல தேவைப்படுறதோ அந்த இடத்துக்காக சம்பவாமி யுக யுகே அப்படி சொன்னார். சிருஜாம் யகம், அகம் சிருஜாம், நானே என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன் அப்படின்றார். யதா யதாகி, யதா யதாகினா எப்ப எப்போ இதுவாகிறதோ, கிளானி, கிளானினா இந்த தர்மத்துக்கு க்ஷீணமாகிறதோ. இப்ப தர்மம் அப்ஸ்ட்ரக்ட் மாதிரி, தர்மம் செப்பரேட் அல்ல. இது தர்மம் மாதிரி, இந்த மைக்கு மாதிரி ஒரு தர்மம் கிடையாது. தர்மன்றது என்ன? தர்மி கிட்ட இருக்கு. தர்மத்தை ஃபாலோ பண்றவன் தர்மி. தர்மம் செப்பரேட்டா இருக்கு. ஓகே, அது தர்மியை சார்ந்திருக்கு. அப்போ இந்த தர்மி தர்மமா இல்லாம அதர்மமா காரியம் பண்ணினானா அப்ப என்ன ஆகுறது? யாரு தர்மமா நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்சை பண்ணுவாங்க. இவன் அதர்மத்தை சொசைட்டிலையும் நஷ்டத்தை உண்டாக்குவான். அப்போ அதர்மத்துக்கு க்ஷீணமா, தர்மத்தினுடைய வடிவில பகவான் இருக்கார். நீங்க பகவான உங்க பக்கத்துல எப்பவுமே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிம்பிள் வேறு. கண்ணுக்குட்டி பிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா மாடு ஆட்டோமேட்டிக்லி வரும். நாம கஷ்டப்பட்டு தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டோம்னா பகவான் நம்ம பக்கத்துல தான் வந்தாங்க. ஏன்னா யாரு பக்கம்? பாண்டவர் பக்கம் தான் கண்ணன் இருந்தான். அந்த பக்கம் பீஷ்மனுக்கு தெரியும், துரோணனுக்கு தெரியும் அந்த பக்கம் தான் ஜெயிக்கும்னு. இந்த பக்கம் பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாலும் அழிக்க முடியாத துரோணாச்சாரியரும் பீஷ்மாச்சாரியரும் கர்ணனும் இருந்தாலும் கூட தோத்துடுவாங்கன்னு இந்த 3 பேருக்கு தெரியும். துரியோதனனுக்கு தான் தெரியாது. துரியோதனை இந்த 3 பேரை வச்சிருந்தா சண்டைக்கே இறங்குறான், புரியுதா? ஆனா இந்த 3 பேருக்கு தெரியும் தோத்துடுவோம். ஏன்னா இந்த 3 பேருக்கு தர்மம் தெரியும். ஆப்போசிட்ல கண்ணன் இருக்கான், மொத்த வடிவம், தர்மத்துடைய சொரூபம். அவன் இருக்கிறது இடத்துலதான் ஜெயிக்கும். ஓகே, அதனால நாம தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டா போடும். அப்ப தர்மம்னா என்ன? எனக்குன்னு எது சுதர்மம் கடைபிடிக்க சொல்றதோ அதை பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ செய்யும். அதை செஞ்சுட்டா தர்மம். தர்ம மீன்ஸ் கர்மா. ஓகே, அந்த தர்மத்துடைய எப்ப க்ஷீணமாகிறதோ அப்ப நான் அவதரிக்கிறேன் அப்படி சொன்ன. ஓகே, இப்ப இன்னும் ரொம்ப மோசம்லாம் போல. கீதாலாம் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு இப்போ சக்தி கிடைச்சிருக்க. தர்மம் ரொம்ப மோசம் இல்ல. நீங்க கிளாஸுக்கெல்லாம் போக கூடாம தடை கீட பண்ணி 144 போட்டு இந்த நாட்டில் கீதா சொல்லக்கூடாது அப்படி இன்னும் மோசமான நிலைக்கு வரல. என்னமோ அவருக்கு சிக் பீரியட் மாதிரி இல்ல. இப்ப ஏதோ அங்கங்க சொல்லிக்கலாம். அவரு மஞ்சள் துண்டு தான் போட்டுக்கிறாரு, பீதாம்பரதாரி. அந்த பக்கத்துல கிருஷ்ணா பீதாம்பரதாரி. கனெக்ஷன் இருக்கு. அவர் தஞ்சாவூருக்காரு. அந்த மண்ணே இந்த பொட்டன்ஷியல் பூமி அது, புரியுதோ? இல்லாட்டி இவரையே போனோம் நம்ம. சுவாமி எதுக்கு அங்க போவாரு? இல்ல கனெக்ஷன் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பைக்ல போகும்போது சாமி கும்பிட்டு பாத்திருக்கீங்களா? நீங்க அப்படி பண்ணுவான், இன்னும் சாமி கும்பிட்டான்னு அர்த்தம். எவரி எலெக்ஷன் போகும்போது அப்படி பார்த்துட்டு போனாரா முடிஞ்சு போச்சு. நீ எதிர்த்து அப்படி பார்த்த மாதிரி இருக்கும் இல்ல. அதெல்லாம் உள்ள இருக்கு. இந்த மண்ணுல பிறந்துட்டு நீ நாஸ்திகனா இருக்க முடியாது. சும்மா பொழப்புக்கு நாஸ்திகனா இருக்கலாம். அந்த அம்மா தயாளு கருணாநிதி வேற விழுந்து கும்பிட்டாங்க நம்ம சுவாமிக்கு. விழுந்து கும்பிட்டோன்னே பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. கேள்வி எல்லாம், எப்படி நீங்க விழுந்து கும்பிடலாம்? ஒரு பெரியவருக்கு தான் நமஸ்காரம் பண்ண அப்படின்னா, உங்க வீட்டுல எத்தனையோ பெரியவர்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணலையே நீ பேப்பர் சும்மா விடுவானா? மாட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் தெரியாத அவருக்கு. எதுக்கு அங்க போனாரு? அது வேற இந்த பக்கம் சர்ச்சை. அவர் போனது நல்லது. அதுக்கெல்லாம் காரியம் ஒன்னும் காரியம் இருக்கு. ஒரு செடி சும்மா வளர, ஒரு கல் இருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கு, நமக்கு தெரியல சொல்லலாம். அதனால க்ஷீணமாகும் போது அவதாரம் அங்கங்க நடக்கிறது. ஓகே, அதனுடைய ரகசியம் நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு நாலேஜ் கிடையாது, புரியாது. அதனால இங்க யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி, இந்த கிளானி எங்க க்ஷீணமாகிறதோ அப்போ இந்த அவதாரம் நடக்கிறது. அப்படி இந்த அப்யுத்
அபியுத்னா உற்பத்தி ஆகிறது. அதர்மம் மேல வரும்போது நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பரித்ராணாய சாதுனா. 3 விஷயம் இருக்கிறது. முதல் விஷயம் வந்து பரித்ராணாய சாதுனா, நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்கு. புரிஞ்சுதா? கடவுள் நம்மளை கை விட்டாரு, நம்மளுக்கு எதுவும் கவனிக்க மாட்டாரு. உண்மை நீ துஷ்டனா இருக்கணும், நீ நல்லவனா இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பரித்ராணாய சாதுனா, அதனால நம்மளை கை விட மாட்டார். நம்பினார் விடுவதில்லை, கை விடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு இவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றான் பாருங்க. 4 மறை தீர்ப்புனா இது வேதத்தினுடைய வாக்கியம் சொல்றது. ஓகே, அதனால பரித்ராணாய சாதுனா. அப்புறம் என்ன? விநாசாய துஷ்கிருதாம். யார் அக்கிரமம் பண்றானோ, அநியாயம் பண்றானோ அவனுக்கு சரியான நேரத்துல சரியான விதத்துல பாடம் கற்பிக்கப்படும். ஓகே, எந்த ரூபத்தில இருந்து? அது பகவான் பார்த்துப்பாரு. நம்ம வந்து அவதார மூர்த்தி இல்ல, நம்ம சும்மா பார்த்துட்டு இருந்தா போறோம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண. நிறைய பேர் தர்ம ஸ்தாபனம் பண்ண சொல்லிட்டு ஆசிரமம் பண்ணிடுறான். அது பில்டிங் கட்டுறதுக்காக அதர்மமா பணம் சம்பாதிக்கிறான். அதனால தர்ம சம்பந்தம் இதெல்லாம் அவதாரம் பண்றது. ஏதோ நம்ம சேவா பண்ணலாம். நான் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன்னு சொன்னா அது தகராறு. ஏதோ ஏதோ பின்னாடி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தர்ம ஸ்தாபனம் இது கிருஷ்ணன் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. அதனால அதை தெரிஞ்சுண்டு நம்ம சம்பவாமி யுகே யுகே, நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்திற்காகத்தான் பிறக்கிறேன். என்னுடைய ஜன்ம சரீரம் இருக்க அது திவ்யம், திவ்ய சரீரம், திவ்ய ஆக்ஷன். அதனால தான் வசுதேவர் அந்த கிருஷ்ணனை கூட்டிட்டு போனார் இல்லையா? செம்ம மழை பெய்யுது எல்லாம். போன வாரம் அடிச்சதுல மழை, இடி மின்னலோட அப்படி இருந்தது. திவ்யம். வசுதேவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்? அவருக்கு தலை மேல கிருஷ்ணன் இருக்கு, நமக்கு தலைக்குள்ளர கிருஷ்ணன் இருக்கா. அதனால எப்பவுமே ப்ராப்ளம் கிடையாது. எப்பயாவது கைட்டி அங்க வச்சுட்டோம்னா பிரச்சனை, அவனை விடக்கூடாது. அதனால என்னுடைய சரீரம் திவ்யம் அப்படின்றார். அதனால ஏன் அர்ஜுனா, இதுக்காகத்தான் வந்திருக்கேன். உனக்கு தெரியாது நான் வந்ததனுடைய விஷயம்லாம். இந்த அவதார ரகசியம் இதுதான். அதனால அவதார ரகசியம் உனக்கு மீண்டும் இந்த ஞானத்தை உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில சொல்றான். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அந்த ஞானத்தை தெரிஞ்சுண்டா நம்ம மோட்சத்தை அடைஞ்சுடலாம், நம்ம சந்தோஷமா முழு மன நிறைவை அடைஞ்சுடலாம். அதை வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அது என்னன்றத நம்ம அடுத்த வாரத்துல ஞானத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத விஷயத்த. இது பரம உத்தமமான ரகசிய ஞானம். இது ஆர்டினரி இல்ல, இது புராதானம். அந்த ஞானம் நான் சொல்றேன். அதனால இதுல நிறைய ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் திருப்பி பின்னாடி வரப்போறது, இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்லாம் இருக்குது. அதாவது 2-3 ஸ்லோகத்தையாவது மனப்பாடம் பண்ணி வச்சிடணும் லைஃப்ல. அப்படி 2-3 ஸ்லோகம் ஒவ்வொரு அத்தியாயத்தில் இருக்கிறது. அது இம்பார்ட்டன்ட் நான் சொல்லும் போது அதை புரிச்சுட்டீங்கன்னா போறோம். இப்ப வந்து யதா யதாகி பரித்ராணாய சாதுனா, இது 2 ஸ்லோகத்தை குறைஞ்சபட்சம் மனப்பாடம் பண்ணி வச்சு. ஓகே, அப்படின்னா ஒரு அத்தியாயத்துல ஒரு 4-5 ஸ்லோகம் அது பண்ணிட்டா முழு பகவத்கீதாவை நீங்க பிடிச்சுடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போலாம். அடுத்த வாரம் மீதி வகுப்பை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.